அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வி நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 7th லெசன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய அமைச்சரவைகள் வரைக்கும் பார்த்திருப்போம், ரைட்? ஸோ இவங்க வந்து லாகூர் தீர்மானங்கள் என்ன, ஆகஸ்ட் கொடைகள் என்ன, இதனால தனிநபர் சத்தியாகிரகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் போன வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல கிரிப்ஸ் தூதுக்குழு பத்தி பார்க்கலாம். ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது எதுக்காக உள்ள வராங்க? ஸோ இவங்களுடைய கோரிக்கைகளையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ அது என்னென்னலாம் கோரிக்கைகள் முன் வச்சாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நேச நாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானுடைய அத்துமீறல் அப்படிங்கிறது தான். இப்ப ஜப்பான் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா இருக்கு. இந்த பக்கம் பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க, அமெரிக்கர்கள் இருக்காங்க, சீனா இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்கூடயும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கு. இப்ப ஜப்பான் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கடந்து தாக்கி வந்து ஒவ்வொரு இடங்களா நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம், அங்க இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை சார்ந்தக்கூடிய மலேசியா, பர்மா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. இதுல சும்மா இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க, யூஎஸ்ல பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து துறைமுகம் அப்படிங்கக்கூடிய ஒரு துறைமுகம் இருந்திருக்கும். அந்த துறைமுகத்திலும் ஜப்பான் அவங்களுடைய படைகள் வந்து அணுகுண்டு வீசதா இருக்கட்டும், அவங்களுடைய படைகளை தகர்த்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த காரணகட்டங்களால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து ஜப்பானை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நேச நாடுகளுக்கு 1941ஆம் ஆண்டு மோசமானதாக விளங்கியது. இப்ப இவங்க எல்லாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் நேச நாடு. அச்சு நாடுங்கிறது யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே. இப்ப ஜப்பான் வந்து அச்சு நாடா இருக்கு, ஆனாலுமே நம்ம போய் போஸ் போய் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல தான் நம்ம கிட்ட சப்போர்ட்டை வாங்கியிருப்பாங்க, ரைட்? சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு 1941 அப்படிங்கிறது இவங்களுக்கான ஒரு டஃப்பான டைமாவும் இருக்கு. பிரான்ஸ், போலந்து, பெல்ஜியம், நார்வே, ஹாலாந்து இந்த நாடுகள் எல்லாமே ஜெர்மனி வசம் சிக்கியதோடு பிரிட்டன் பல பின்னடைவுகளை எதிர்கொண்டது. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஜெர்மனி இந்த இடங்களை வந்து இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்குமே வந்து பிரச்சனைகள் அதிகமா உருவாகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பான் கடைசியா எந்த வழியா உள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வடகிழக்கு இந்தியாவோட வடகிழக்கு இந்தியாவின் மூலமா உள்ள வரணும், நுழையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மீன் வயல் இவங்களுக்கும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்கட்டா பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் ஜப்பானோட வசம் போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதான் இதுல கொடுத்திருப்பாங்க. அப்போ அவற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்கிழக்கு ஆசியாவிற்குள் ஜப்பான் வந்து படை நடத்தி சென்றது. இதுதான் வந்து இவங்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து இருந்திருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்ட அதே டைம்ல தான் 1941 டிசம்பர் 7. சோ இது தாக்கப்பட்ட சமகாலத்தில் நடந்தேறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1941 டிசம்பர் 7ல என்ன பண்ணிருக்காங்க, முத்து துறைமுகத்தை ஜப்பானியர்கள் தாக்கியிருக்காங்க. இதே மீன்வேல் அங்க தாக்கின கையோட மிச்சம் எல்லாத்தையுமே வந்து இவங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால அப்ப அமெரிக்க அதிபரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூஸ்வெல்ட். சோ ரூஸ்வெல்ட், எலினா ரூஸ்வெல்ட், இவங்க எல்லாத்தையுமே நம்ம பத்தி படிச்சிருப்போம், ரைட்? அப்ப அந்த ரூஸ்வெல்ட் தான் வந்து அமெரிக்க அதிபரா இருந்திருப்பாங்க. அதே டைம் சீனால யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீன குடியரசு, சைனா ரிப்பப்ளிக்ல ஷியாங் கே ஷேக், இவர் தான் வந்து அங்க இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்ன ஒரு முக்கியமான தேவையா இருந்திருக்கும், ஜப்பானுடைய அதிரடி போக்கை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க அதிரடி போக்கை நிறுத்தணும்னா யாருடைய சப்போர்ட் தேவைப்படுது? அகைன் இந்தியர்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. இந்தியாவில யார் அப்ப ரூலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வின்சென்ட் சர்ச்சில். சர்ச்சிலுக்கு ஆரம்பத்துல இருந்து இவங்க ப்ரெஷர்ஸ் போய்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. சோ சர்ச்சில் என்ன பண்றாருன்னா, காந்தியும் சரி அவருடைய நடவடிக்கைகளும் சரி ஆரம்பத்துல இருந்து அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவருமே வந்து ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர்களுடைய கண்காணிப்பு கவனத்திற்குள்ள இந்தியா செல்லுது. அவர்களுடைய பிரதமர் யாரா இருக்காங்க, சர்ச்சில் இருக்காரு. இந்திய மக்களினுடைய முழு ஒத்துழைப்பை பெறக்கோரி அழுத்தம் கொடுக்குறாங்க. சோ இவங்களாலதான் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் நாங்க வந்து உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இந்தியா சொல்லிடுச்சுல. சோ அவங்களுடைய சப்போர்ட் தேவையே தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் வந்து எல்லா பக்கம் இருந்தும் வருது. ஜப்பானிய படைகள் 1941 முடிவில் பிலிப்பைன்ஸ், இந்தோசீனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து சரணடைய வச்சிருச்சு. அவங்கள வந்து ஜெயிச்சுட்டாங்க. இந்தியாவினுடைய வடகிழக்கு எல்லை வழியா நுழையறதுக்கும் தயாராயிட்டாங்க. அப்ப தென்கிழக்கு ஆசியாவினுடைய வீழ்ச்சி பிரிட்டிஷாரையும் இந்திய தேசிய காங்கிரஸுமே வந்து கவலை கொள்ள செய்யுது. என்ன அப்படின்னா, அடுத்தது இந்தியா தான் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ இவங்க எதிர்த்தும் போட்டியிட முடியல, பின்னாடியும் நிக்க முடியல, எல்லா இஷ்யூஸுமே நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் படைகள் எதிர்த்து நிக்க முடியாமல் ஓடி போயினால் இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னடைவு சந்திக்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தினுடைய இந்திய வீரர்கள் ஜப்பானிய படைகளுடைய தயவில் விடப்பட்டனர். இது பின்னாடி சொல்லியிருப்பாங்க. இது மூலியமா தான் ஐஎன்ஏ அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன், ஜப்பான் வந்து எல்லாத்துக்குமே அச்சு நாடுகளா தான் இருக்கு. அவங்களை வந்து அப்போஸ் தானே பாக்குறாங்க. ஆனா யார் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, போஸ் போய் அவங்க கிட்டதான் பெர்மிஷனே கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இங்க ஜப்பானிய படைகள், அதாவது பிரிட்டிஷர்ஸ் மூலியமா கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி இந்திய ராணுவ வீரர்கள் அங்க கொஞ்சம் இருப்பாங்கல்ல,
அவங்க எல்லாத்தையுமே உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இந்தியா வேண்டாம், எனக்கு இவன் வந்து என்ன சப்ரஸ் பண்றான். ஸோ இதோட பெரிய ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ இது மூலியமா தான் ஜப்பான்ல அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிரோஷிமா நாகசாக்கி இஷ்யூஸ் அங்கே வந்திருக்கும். ஸோ இவங்களுடைய அடுத்தடுத்த தூண்டுதல்கள் நடந்திருக்கும். அப்போ எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு பிரச்சனை அவன் தான், ஸோ அவன் தான் நான் பார்க்கணும், அமெரிக்காக்காரங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜியாகிரபி அகைன் நம்ம பார்த்திருந்தோம்னா நம்மளுடைய மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ எங்க வந்து ஃபர்ஸ்ட் உருவாகுது, லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் இருக்குமா, அப்போ முதல்ல டைம் எங்க சூரியன் உதிக்குதோ அதுதான் வந்து அவங்களுடைய டைம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய பிளேஸா வச்சிருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஜப்பான் தான் வந்து பார்த்தோம்னா அங்கதான் வந்து முதல்ல சூரியன் உதிக்குது, கிழக்கு நாடுகளா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால. ஆனா அப்ப அமெரிக்கா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரீன்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீன்விச் தீர்க்கரேகையை தான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இது எல்லாமே பிரச்சனை தான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீ இப்ப சுப்பீரியரா இருக்கனாலதான் நீ என்ன சப்ரஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு ரீசனால ஸோ இது எல்லாமே பின்னாடி நடக்குது. ஹிரோஷிமா நாகசாக்கி, ஸோ இவங்க வந்து ஜப்பான் மேல குண்டு வீசுறாங்க, ஸோ அதுக்கப்புறமா ஜப்பான் கம்ப்ளீட்டா ஒளிஞ்சு போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஜப்பானுக்கும் வந்து அச்சு நாடுகள் அங்க இருக்கக்கூடிய பிரிட்டன்ஸுக்கும் பியோஸ்காரங்களுக்கும் சீனாக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, நான் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உன விடுதலை செய்யல, எனக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மூலியமா இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து உருவாக ஆரம்பிக்குது மோகன்தாஸ் அப்படிங்கிறது தலைமையில, ஓகேங்களா? சோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இதுலயே வரும், ஓகே? அப்ப சர்ச்சில் கல்கத்தாவும் மெட்ராஸும் வந்து ஜப்பானுக்கிட்ட விழக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் வந்து காங்கிரஸுமே வந்து பயப்படுறாங்க, ஒருவேளை இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இவங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண தயார், ஏன்னா இவனும் பயப்படுறான் அவனும் பயப்படுறான், அப்ப ரெண்டு பேரும் ஒரு கௌரவமான உடன்படிக்கைக்கு வந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்றாங்க. அப்ப காங்கிரஸே முன்மொழியுது என்ன அப்படின்னா டிசம்பர் 1941 கூடிய காங்கிரஸ் செயற்குழு போருக்கு பின் விடுதலையும் உடனடியா முக்கிய பிரிவுகளை வந்து அதிகார பகிர்வையும் பிரிட்டிஷ் எங்களுக்கு உறுதி அளிச்சிச்சு அப்படின்னா இந்த போட்டியில நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அவங்களுக்காக ஒரு ஃபேவர் வந்து இவங்க முன் வைக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ கிரிப்ஸ் வருகை இந்த டைம்ல தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிப்ஸுக்கு ப்ரெஷர் போகுது, நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது, போய் அவனை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்க வெய் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தூதுக்குழுவை அனுப்புறாங்க. எப்போ ஸ்டாஃபுட் கிரிப்ஸ் முதல்ல நம்ம பார்த்திருப்போம், கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்கும் 1946ல. இப்போ முதல்ல யார் வராங்க, கிரிப்ஸ் வராரு. இவர் எதுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியர்களை வந்து அவங்களுடைய போர்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. அப்ப இதோட தலைவர் யாரா இருக்காரு, ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இந்த கன்ஃபியூஸ் வரும், கிரிப்ஸ் தூதுக்குழு வேற அமைச்சரவை தூதுக்குழு வேற, அமைச்சரவை தூதுக்குழுல ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸும் ஒரு உறுப்பினரா இருந்திருப்பாரு, ஓகேங்களா? சோ கிரிப்ஸும் வந்து ஒரு உறுப்பினரா இருந்திருப்பாரு. ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு மார்ச் 1942ல இந்தியா வருது. சர்ச்சிலுடைய போர்க்கால அமைச்சரவையில தொழிலாளர் கட்சியினுடைய சார்பில் வந்து இவங்க பங்கு வைக்கிறாங்க. அதனால கிரிப்ஸ் தூதுக்குழு மேல இவங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட் நடக்குது, ஓகேங்களா? சோ எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு அப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்தியாவிற்கு புறப்படும் முன்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரைவில் சுயாட்சி உணர்த்தக்கூடிய ஒரு அரசு முறையை வந்து நிறுவனம் அப்படிங்கக்கூடியதுல அவங்க தெளிவா இருக்காங்க, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சாங்க. ஆனா அவர் பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு முன்பாக வெளியிட்ட வரைவில் விடுதலை பற்றி எந்த விதமான ஒரு உறுதியான நிலைப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல. சோ உங்களுக்கு விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளுமே அவங்க வந்து சொல்லவே கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ இது வந்து அவங்களுடைய கிரிப்ஸ் வருகையில அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப என்னதான் அப்படி முன்மொழிவு கொடுக்காரு, என்ன முன்மொழிவு மூலியமா அவங்க விடுதலைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும்ல, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா கிரிப்ஸ் வந்து டொமினியன் அந்தஸ்து, போருக்கு பின் அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்குறது, இது ரெண்டையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே? இந்த அரசியல் சாசனத்துல யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியர்கள் இருப்பாங்க, சுதேச அரசுகளை சார்ந்தவங்க நியமிக்கப்படுறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே நாங்க நியமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க, ஓகேங்களா? அரசியல் சாசன வரைவுக்குழு மாகாண சபைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும், அதாவது மாகாண சபைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எலெக்டட் வார்டு நம்ம பார்த்திருப்போம்ல. சோ 11 மாகாண அரசுகளை வந்து காங்கிரஸ் இருக்கும், அதுல வந்து 7ல வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா. அந்த மாகாணங்கள்ல பீப்புளால ஓட் பண்ணப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அது அவங்க மட்டும் இல்லாம சுதேச அரசுகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்த பகுதிகளில இருந்து நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும். இப்ப இங்க என்ன ஆகுது, பீப்புளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு சாரர் இருக்காங்க, நியமிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க வந்து பீப்புளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க யார் சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்கதான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சோ பாகிஸ்தானுக்கு அந்த தனிநாடு கோரிக்கைகள்லாம் சொல்லியிருந்தாங்க, தனிநாடு பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனம் அப்படிங்கிறது எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சருக்காக பிரிட்டிஷ் அரசுகளோட ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்துறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது என்ன சொல்ல வராங்க, நம்மளுக்கான ஒரு ஐ வாஷ், யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, இதுல எதுவுமே குறிப்பிடப்படல, இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிகர் அவுட் பண்ணல, கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லவும் இல்லை. இதுதான் இவங்களுடைய ஒரு பிரச்சனை.
பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரால எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது. நீ வரையா நீயும் வா, நீ வரையா நீயும் வா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப யாருக்குமே எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம போகுது இல்ல. சோ எலக்டட் வயசுல இருக்கவங்களுக்கும் நியமிக்கப்படுறவங்களுக்குமே வந்து நாமினேட்டடுக்குமே வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் முடிக்கப்படல. இந்த மீன்கள் வந்து உங்களுக்கு தனிநாடு குறிக்கக்கூடிய கோரிக்கை கொடுக்குற வகுப்பாதங்களே அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த விதத்திலயுமே வந்து ஒரு தெளிவான பொசிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஐவாஷ், நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேரு வந்து இந்த கிரிப்ஸ் உடைய முன்மொழிவை படிக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முதன்முறையாக இவ்வரவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுல எந்த விதமான ஒரு எங்களுக்கான ஒரு ஃபேவரிசமே இல்ல, உங்களுடைய தேவைகள் தெளிவா புலப்படுது, என்ன இந்தியர்கள் வந்து உங்களுக்காக போர்ல வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறது மட்டும்தான் அப்படிங்கறது இவங்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இப்போ கிரிப்ஸுடைய முன்மொழிவு நிராகரிக்கப்படுது. ஏன், எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கணுங்கிற தலைமையும் எனக்கு இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப டொமினியன் அந்தஸ்து வழங்குவது அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு குறுகிய நடவடிக்கை தான் அப்படிங்கறத நம்ம அப்போஸ் பண்ணி சொல்றோம். அதனால என்னன்னா நீ சொல்ற முன்மொழிவை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் அரசியல் சாசன வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேசி அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களை சேர்ந்தோர் பிற மாகாணங்களை போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, பிரதிநிதிகளுக்கு மற்ற உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறைதான், இதுவுமே வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நாங்களே எலெக்டட் பர்சன்ஸ் இருக்கோம், நீ எப்படி ஒரு நாமினேட்டட் பர்சன்ஸை கொண்டு வந்து ஒரு அரசியல் சாசனத்துல கொண்டு வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குங்க, கான்ஸ்டியூஷனை உருவாக்குங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அதையுமே வந்து அப்போஸ் பண்ணுது. இவை அனைத்துக்கும் மேலா இன்னும் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த இந்திய பிரிவினை பற்றி ஒரு கிளியரான வியூ கிடைக்கல. அரசியல் சாசனத்தை உருவாக்குறோம், ஏதாவது பிரச்சனை நீ என்கிட்ட வந்து பேச, உனக்கும் நான் கிரியேட் பண்றேன், அப்ப நீ என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஸ்டேட் தான் இருக்கு. இதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரியே அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்விக்கு கொண்டு வரப்படுது. அடுத்தது முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட வேலையில காங்கிரஸ் முன்னாடி இருந்த சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ முதலே பார்த்திருப்போம். 1941 வந்து முத்து துறைமுகம் அதாவது பர்ல் ஹார்பர் அப்படிங்கிறது தாக்கப்பட்டது ஜப்பானியர்கள்னால. இப்ப ஆரம்பத்துல இருந்தே இந்திய தேசிய இயக்கத்தை குறிப்பாக காந்தியர்கள், அதை சர்ச்சில் கொஞ்சங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல, சோ காந்தியுமே அவருக்கு பிடிக்காது, ஐஎன்சியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுமே அவருக்கு பிடிக்காது. இது எல்லாமே வந்து ஒரு வெறுப்புணர்வோடவே அவர் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனா இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாலுமே சர்ச்சிலால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவன் கிட்ட போய் நம்ம நிக்கணுமா, இவனுடைய தயவை நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப தயங்கிட்டே நிக்கிறார். இவருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தேவை வந்து அவங்களுக்கு இல்லாமையே போகுது. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க மேல யாரை பார்த்திருப்போம், அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய ரூஸ்வெல்ட், அதே மாதிரி சீனாவோட அதிபரா இருக்கக்கூடிய 2 பேர் ஷாங்கி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில யார் அப்ப பிரதமரா இருக்காங்க, வின்சென்ட் சர்ச்சில், அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க இந்தியர்களை எப்படியாவது சமாளிக்க வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல இந்திய தேச காங்கிரசும் நிர்கதியற்ற நிலையில் விடப்பட்டிருந்துச்சு. ஏன் 1933 பீரியட்ல தானே இங்க இருந்தும் நிறைய மக்கள்கள் வெளிவர ஆரம்பிச்சிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் எப்ப வந்து அவங்களுடைய பதவிகள் இருந்து கம்ப்ளீட்டா நிராகரிக்கப்படுறாங்களோ அந்த மீன்வெல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ்க்கும் பிரச்சனை இருக்கு, அவங்களாலே எதுவுமே சார்ட் அவுட் பண்ணிக்க முடியல. சர்ச்சிலுக்கும் வந்து காங்கிரஸோட பிரச்சனை, காந்தியர்களோட பிரச்சனை, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார்ல வரக்கூடிய அமெரிக்காக்கும் சீனாக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாருமே ஒரு ப்ராப்ளம்ஸ்குள்ள சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த நிலை வந்து 2 வகைகள்ல ஏற்பட்டிருந்துச்சு. ஒண்ணு என்ன, விடுதலைக்கான எந்த உறுதியுமே நீங்க கொடுக்கல, சோ அது வந்து என்ன பண்றாங்க, டிராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க விடுதலை அப்படிங்கறதுக்கான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான ரிப்பப்ளிக் அப்படிங்கிறதுக்கான இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா அவங்க கொடுக்கல. இது வந்து ஒரு முதல் விஷயம். அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் யாரு ட்ரபிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். ஏன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு, யாரெல்லாம் அச்சு நாடுகளா இருக்காங்களோ, யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ அவங்களோட போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட போய் ஹேண்ட் அண்ட் க்ளோவ் ஆகி இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இந்த 2 பக்கமே ஒரு பிரச்சனையா இருக்குல்ல. இந்த பிரஷர்ல வந்து காங்கிரஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ அச்சு நாடுகளோட கை கொடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அப்ப ஜெர்மனில இருந்து மார்ச் 1942 ஆசாத் ஹிந்த் பவுஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆசாத் ஹிந்து ரேடியோ யார் உருவாக்குனாங்க, யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மனில இருந்து சுபாஷ் சந்திர போஸ் மூலியமா. ஓகேங்களா. போஸ் என்ன பண்றாரு, இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார். இந்த உரையில தான் மார்ச் 1942 இருக்குல்ல, இந்த உரை நிகழ்த்தும் போது அவர் முதல் முறையா தேசப்பிதாவே மகாத்மா காந்தியே, அதாவது தேசப்பிதா காந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல சொல்லியிருப்பாரு. தேசப்பிதா அதாவது நேஷனல் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை அவரு சொல்லியிருப்பாரு. சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும், நீங்க தைரியமா இருங்க, நான் இங்க இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிவிச்சிருப்பாரு. இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார். இதுக்கப்புறம் தான் மார்ச் 1942 அவர் அங்கிருந்து ஒரு இனிஷியேட் கொடுக்குறாரா. இதனால என்ன பண்றாரு, இங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க.
அதே மார்ச் 1942 தான். ஓகேங்களா? இப்படிதான் கிரிப்ஸ் தூதுக்குழு உள்ள வருது, அவங்களை முன்மொழிவு வைக்குது. என்ன முன்மொழிவு கொடுத்தாலும் அது நம்மளுக்கு ஏத்த விதமா, நம்மளுக்கு தேவையான விதங்களை எதுவுமே கொடுக்கப்படலை அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்ததுல வெள்ளை வெள்ளையர் இயக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ இவங்க என்னென்ன கொண்டு வராங்க, எதன் மூலமா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.